இது ராஜாமணியை கொண்டு போய் மாயாண்டியோட 2 பேரையும் ஒன்றா இணைச்சி 2 பேரும் ஆடு திருடர்கள். மாயாண்டிக்கு தெரியாமல் ராஜாமணி வந்து ஆட்டை திருடி விற்ற பணத்தில் பங்கு கொடுக்கல. அதனால தான் அந்த கொலை நடந்துச்சுன்னு மாயாண்டி பேரை காப்பாற்ற முடியாது. ஏன்னா வந்து அந்த சொந்த சமூகத்தை சேர்ந்த பெண்ணையே வந்து ரேப் பண்ண கேஸில் தான் வழக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு சிறுமியை போக்சா கேஸு. ஆனால் ராஜாமணி பேர் வந்து நல்லா இருக்குது, அந்த பேரை அலிகேஷன் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த செய்தியை வந்து சேர்த்து தம்பி தான் தூக்கிட்டு போய் போகிறாரு. போகிற வழியில் தான் துள்ள துடித்து அவர் உயிர் பிரியுது. அப்போ தன்னுடைய அண்ணனை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே, என்னுடைய ஆட்டை திருடுனது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அண்ணனையும் இப்படி வெட்டி கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஞ்சன்ஸாகவே வச்சுருந்து இவன் வந்து பதிலுக்கு விட்டுறான். இது பதிலுக்கு பதில் நடந்த கொலை. என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. இப்போ நெல்லையில் நடந்த அந்த படுகொலை இருக்குது இல்லையா, அதாவது மாயாண்டியோட படுகொலை, அதை வந்து நக்கீரன் நாளிதழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான செய்தி வந்து பரப்பியிருக்காங்க. அதாவது ஆடு திருடுனதில் பங்கு கேட்ட பிரச்சனையில் தான் வந்து இந்த படுகொலை வந்து அரங்கேற்றிருக்கு அப்படின்றதில் நக்கீரன் பத்திரிகையிலும் போடுறாங்க. அதே போல் ஒரு தேசிய கட்சியில் அது மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் வந்து அதோட உண்மைத்தன்மை தெரியாமல் ஒரு செய்தி இப்படி வந்து பத்திரிகை செய்தி வந்து கொடுக்குறாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது நக்கீரன் வாரம் விரும்புகிற இதழ், புலனாய்வு இதழ். அந்த இதழ் வந்து இன்றைக்கி அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, நீதித்துறையில் இருக்கிறவங்க எல்லாரும் அதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு புலனாய்வு இதழ். அந்த இதழே வந்து இவ்வாறு இப்படியெல்லாம் வந்து போடும்போது அதை நம்ம வாங்கி படிக்கிறவங்களுக்கு அப்போ என்ன லட்சணத்தில் இவங்க புலனாய்வு பண்ணியிருக்கிறாங்க, இப்போ இப்படி தான் ஒவ்வொரு செய்தியும் வெளியிடுறாங்களா அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. இன்னொன்று, அந்த நக்கீரன் அந்த செய்தியை சேகரித்தவர் ஒருவேளை அந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பாரோ, அவர் அதனால் கொஞ்சம் உல்ட்டா பண்ணி இந்த விஷயத்தை வந்து எப்படியாவது வந்து மாயாண்டி பேரை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவன் வந்து அந்த சொந்த சமூகத்தை சேர்ந்த பெண்ணையே வந்து ரேப் பண்ண கேஸில் தான் வழக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான், ஒரு சிறுமியை போக்சா கேஸு. ஆனால் ராஜாமணி பேர் வந்து நல்லா இருக்குது, அந்த பேரை அலிகேஷன் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த செய்தியை வந்து சேர்த்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே அதில் என்ன நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும், ராஜாமணியோட அப்பா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆடை திருடிட்டு போயிடுறாரு மாயாண்டி. திருப்பி அந்த மாயாண்டியோட தெருவில் போய் இந்த ராஜாமணியோட அப்பா வந்து போய் முறையிடுறாரு, இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அதில் கோவப்பட்டு அந்த ராஜாமணியோட அப்பாவை மறுநாள் ஆடு மேய்க்கிற இடத்துக்கு தேடி வந்து அடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ ராஜாமணியோட அப்பா இல்லை, ராஜாமணி தான் இருந்திருக்கிறாரு, அவர் மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாரு, அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருந்துருக்காரு. அப்போ அவர்கிட்ட வந்து எங்கடா அவங்க அப்பான்னு கேட்டு தகராறு பண்ணுறாங்க. அது பெரிய மனக்கசப்பாக கைகலப்பாக மாறுது. அதோட மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு போய் மறுபடியும் அருவாவை எடுத்துகிட்டு வந்து அப்புறமா வந்து வெட்டியிருக்கிறாங்க. அப்போ அந்த வெட்டுப்பட்டவனை ராஜாமணியோட தம்பி தான் தூக்கிட்டு போய் போகிறாரு. போகிற வழியில் தான் துள்ள துடிக்க அவர் உயிர் பிரியுது. அப்போ தன்னுடைய அண்ணனை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே, தன்னுடைய ஆட்டை திருடுனது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அண்ணனையும் இப்படி வெட்டி கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஞ்சன்ஸாகவே வச்சுருந்து இவன் வந்து பதிலுக்கு வெட்டுறான் அந்த மாயாண்டியை. இது பதிலுக்கு பதில் நடந்த கொலை. உங்களுக்கு இங்கே இவன் யாருன்னு தெரியும், ராஜாமணி யார், ராஜாமணி அப்பா யாருன்னு தெரியும், ஒரே ஊர், தெரு தான் வேறு. நீ தெரிஞ்சு தானே எப்படி ஆடை போய் திருடுற? ஏன் உன் தெருவுக்குள்ளே ஆடு வளர்க்குறான், அவன்கிட்ட போய் திருடணும் தானே? அப்போ எங்கே திருடணுன்றதே அவங்க தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் திருடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வேறு அவங்க ஆட்களாக இருந்தால் போய் வெட்டியிருப்பானா? வெட்டியிருக்க மாட்டான். அந்த அளவுக்கு கோபமும் வந்திருக்காது. என்ன பிரச்சனைனாக்கா, இவனை திருடுனா எதிர்த்து கேட்கக்கூடாது, எதிர்த்து கேட்டுட்டான்னா அவனால் தாங்கிக்கிற முடியாது, என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உளவியல், சாதிய உளவியல். அது அந்த உளவியல் தான் அவனை கொலை செய்ய வச்சிருக்கு. அப்போ இது சாதிய உளவியல் ரீதியாகவும் பதிலுக்கு பதிலாக நடந்த ஒரு கொலை. இதில் வந்து நீங்கள் இது ராஜாமணியை கொண்டு போய்
மாயாண்டியோட 2 பேரையும் ஒன்றா இணைச்சி 2 பேரும் ஆடு திருடர்கள். மாயாண்டிக்கு தெரியாமல் ராஜாமணி வந்து ஆட்டை திருடி விற்ற பணத்தில் பங்கு கொடுக்கல. அதனால தான் அந்த கொலை நடந்துச்சுன்னு சொல்கிறது வந்து ஒரு 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 நீண்ட பாரம்பரியம் மிக்க ஒரு பத்திரிகை, புலனாய்வு பத்திரிகையினுடைய புலனாய்வுக்கு ஒரு பெரும் இழுக்கு. 2 பேரையும் வந்து அந்த மாயாண்டியை பொறுத்த வரைக்கும் அவன் ஏற்கனவே அவர் தன்னுடைய சொந்த சமூகத்தை சேர்ந்த மரோர் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண்ணை ரேப் பண்ண கேஸில் தான் போக்சோ ஆக்டில் போடப்பட்டு அந்த அந்த வழக்கு தான் நீதிமன்றத்தில் நடக்குது. அதுக்கு விசாரணைக்கு தான் வந்திருக்கிறார். சரியா? அதுக்கப்புறமா இந்த ஆடு திருடின வழக்கு, அந்த ஆடு திருடினதில் தான் மோட்டிவ் ஆகி ராஜாமணியை கொல்றார். அப்போ திருடு, பெண்களை வந்து பாலியல் வல்லுறவு 2 விஷயம் மாயாண்டியினுடைய அடையாளமாக இருக்குது. ஆனால் ராஜாமணியினுடைய அடையாளம் என்ன? அவர் படித்தவர், அவர் ஒரு விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு பட்டதாரி. அவர் மேலே எந்த வழக்கும் கிடையாது. ஆனால் 2 பேரையும் நீங்கள் ஒன்றா பேலன்ஸ் பண்ணுவதன் மூலம் 2 பேருமே திருடர்கள். ஏன்னா நல்லவனோட கொண்டு போய் கெட்டவனை ஒப்பிட்டு 2 பேர் நல்லவர்கள்னு சொல்ல முடியாது. அதனால் என்ன செய்கிறாங்கனாக்கா, மாயாண்டியோட ராஜாமணியை ஒப்பிட்டு 2 பேரும் திருடர்கள், திருடிய ஆட்டை விற்ற பணத்தில் பங்கு போடுவதனால வந்துருச்சு பிரச்சனை, அதனால தான் கொலைன்னு சொல்கிறார். இது வந்து முழுக்க முற்றிலும் தவறானது, பொய்யானது. அது வந்து ராஜாமணியினுடைய நற்பெயருக்கும் களங்கத்தை ஏற்படுத்துவது. இதை வந்து நம்ம கண்டிக்கணும். குறிப்பாக அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் வந்து பல வீரப்பனுடைய இடத்துக்கே சென்று காணொலிகள்லாம் எடுத்து வந்தவர். அரசாங்கம் ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகளெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தவர். ஆனால் உங்களுடைய பத்திரிகையில் இப்படி ஒரு ஆதிக்க சாதி மனோபாவத்தோடு செய்திகளை சேகரித்து உண்மைகளை திரித்து மறைத்து வெளியிடுவது என்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் அவங்க ஏற்கனவே செத்து போனவனா எடுத்து மறுபடியும் படுகொலை செய்வதற்கு சமம். அதனால் இந்த மாதிரியான செய்திகளை வெளியிடக்கூடிய பத்திரிகையாளர்களை களையிடுங்கள். இல்லைன்னா உங்களுடைய பத்திரிகையை படுபாதாளத்திற்கு தள்ளி விடுவார்கள். நான் இதே இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இல்லை, நக்கீரன் இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் தேவேந்திர உலகள சமூகத்துக்கு எதிராக தானே சில கருத்துக்கள் வந்து தொடர்ந்து வருது. இதோட ஒரு 4வது முறைன்னு நினைக்கிறேன். அரசாணை பிரச்சனையில் இருக்கட்டும், நிறைய விஷயங்களில் வந்து நமக்கு எதிராகவே செயல்படுறாங்க. இல்லை, பாலிசியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? நக்கீரனை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுகவுக்கு அல்லது திராவிட சித்தாந்தத்துக்கு ஒரு ஆதரவான ஒரு பத்திரிகை. அதில் வந்து பாலிசியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ பட்டியல் வெளியேற்றம்ங்கிற விஷயத்தில் அவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளருங்கிற பெயர் விஷயத்தில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது ஒரு பத்திரிகைன்னு வரும்போது அந்த வெறுப்புகளை தாண்டி தனக்கென்று ஒரு நிலைப்பாடு இல்லாமல் அந்த மக்களுடைய பெரும்பான்மையான மக்களுடைய எண்ணங்கள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன, வெளிப்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்து அதை நம்ம பதிவு பண்ணணும். அது இல்லாமல் இப்படி தொடர்ச்சியாக வந்து தேவேந்திர குல மக்களுக்கு எதிராக எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் எதிராக வந்து செய்திகளை வெளியிடுவது என்பது தமிழ்நாட்டின் மிக பெரும் சமூகத்தில் 3வது எண்ணிக்கை கொண்ட இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் உங்கள் பத்திரிகையை புறக்கணிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் கொண்டு போகாதீங்க. அதனால் இனி வரக்கூடிய காலகட்டத்திலேயாவது மக்களுடைய எண்ணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்திகளை வந்து கொடுங்க. இந்த மாதிரியான களத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை வந்து சாதிய மனோபாவத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் அவங்களுடைய வெறுப்புக்கு உட்பட்டு செய்திகளை அனுப்புவதை சீர்தூக்கி பார்த்து சரி செஞ்சு வெளியிடுங்க. இல்லை அப்படியான ஆளுக்களை முதல்ல களையிடுங்க. இல்லைன்னா நக்கீரன் பத்திரிகையின் மேலே உள்ள நட்பேர் போயிடும்.